அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு வந்து சீலா மீன்ல தான் மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீன் குழம்புக்குள்ள மசாலாலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகும், சீரகம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தக்காளி 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த நம்ம தேங்காய் அரைச்சோம்ல பேஸ்ட் அதிலே இதையும் கொட்டிடுங்க. கொட்டிட்டு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். நானாக வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்துட்டு புளி கரைசலை காமிச்சேன், ஊற்றுறதெல்லாம் காமிக்க முடியல. அதனால் புளி கரைசல் அதில் ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு தேவைன்னா எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து போட்டுட்டு, அப்புறமேட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பும் அந்த டைமில் குழம்பு கொதிக்கும்போது செக் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கிட்டேன். அதோட பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க, நான் பச்சை மிளகா போடவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பூண்டும் போட்டு கொரன்னு அரைச்சி நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கொரன்னு வெங்காயம் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பர் ஸ்மெல்லு வரும். அதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்கோம்ல குழம்பு, அந்த குழம்பையும் அதில் அப்படியே அந்த மசாலாவோட அந்த தண்ணி அப்படியே அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. இதில் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு, மிளகாத்தூள், காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா நான் பச்சை மிளகா போடாதனால எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, நான் தண்ணிலாம் ஊற்றுனதுனால. அதனால் இன்னும் கொஞ்சம் காரமும் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கிட்டேன்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாங்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து மாங்காய் போட்டுக்கிட்டேன். மீன் குழம்புல மாங்காவும் போட்டால் சூப்பராக இருக்கும்ல, அதனால சின்னதாக ஒரு மாங்காய் எடுத்து அதை கட் பண்ணி மாங்காவும் போட்டுட்டு அதோட நல்லா திருப்பி நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்கான ஒரு பதத்துக்கும் வரும். மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நல்லா சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணால் நான் வந்து சீலா மீனோட தலையும் ஒரு 3 பீஸு சதையும் போட்டிருந்தேன். அதையும் போட்டு நல்லா லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி மீன் உடஞ்சிரும். சும்மா ஒரு 2-3 செகண்ட் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த நேரத்தில் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், நான் போடலை. அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை வந்து மூடி வைக்காமல் பாதியாக மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக மூடி வச்சு அந்த தண்ணிலாம் தட்டிலேருந்து சூட்டில் அப்படியே போய் கொஞ்சம் டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லாமல் போயிடும். மூடாமல் பாதியாக திறந்து வச்சோம்னா அந்த எண்ணெயெல்லாம் மிதங்குற மாதிரி சூப்பராக இருக்கும் குழம்பு பார்க்க. இந்த சைடு வந்துட்டு நான் சீலா மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் தடவி பொரிக்கவும் வச்சுருக்கேன். நம்ம மசாலா தடவி கடைசியில் வந்துட்டு பூண்டை இடித்து போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா மீனோட சூப்பரான ஸ்மெல்லோட சூப்பராகவும் இருக்கும் மீனும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன். அதுக்கப்புறமேட்டு சுட சுட சோறு, அந்த சூடான சோறில் மீன் தலை மட்டும்தான் எடுத்தேன், மீன் பீஸ்லாம் எடுக்கல. நல்லா மீன் தலையும், என் பையன் வந்துட்டான் அதனால தான் டக்குன்னு சவுண்டை கம்மி பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு மீன் தலையும் ஒரு பீஸ் மாங்காவும் அதோட வந்து மீன் ஃப்ரையும், அதுக்கப்புறம் பீன்ஸு முட்டை போட்டு பொரியல் பண்ணி வச்சுருந்தேன், பீன்ஸ் பொரியலும். இதான் நம்ம வீட்டில் லன்ச்சு. நல்லா சூடாக சோறு இருந்துச்சு, அதை மீனோட பிசைஞ்சு நல்லா அந்த அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டோமா, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அந்த பொரியல், மீன் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிடும்போது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லாங் வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் பார்த்து லைக் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.